வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் காஸ்மெட்டிக்ஸோட சார்கோல் ஃபேஸ் பேக் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் எல்லாமே ட்ரூஃபீல் கம்பெனி கிட்ட இருந்து நேரடியா வந்தது. சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ட பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, இதோட நன்மைகள் என்ன, குறிப்பா பியூட்டிஷியன்ஸ்க்கும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் இது எப்படி யூஸ் ஆகும், அப்புறம் ஒரு பியூட்டிஷியனோட நம்பகத்தன்மைய இது எப்படி கூட்டுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். வாங்க பேசலாம். சரி. ட்ரூஃபீல் சொல்றத வச்சு பார்த்தா இது சும்மா ஒரு ஃபேஸ் பேக் இல்லையா? இதுல ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்புறம் காவ்லின் களிமண் இந்த மாதிரி பொருட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஸ்கின்ல உள்ள அழுக்கு, எக்ஸஸ் ஆயில் இது எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துடும்னு அவங்க கருத்து. அதாவது ஒரு டீப் கிளீனிங் மாதிரி. ஓ அப்படியா? டீப் கிளீனிங் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? ஸ்கின் ட்ரை ஆகாம அந்த ஈரப்பதத்தோட சாஃப்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது க்ளீன் பண்றதோட மாய்ஸ்சரைஸும் பண்ணுதுன்னு சொல்றீங்க. டபுள் ஆக்ஷன் மாதிரி. ஆமாமா. அது மட்டும் இல்லாம லிக்யூரஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க் ஆக்சைடு இது மாதிரி விஷயங்களும் இருக்குதான். இதெல்லாம் சருமத்துக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும், எரிச்சலை குறைக்கணும்னு அவங்க பாயிண்ட். ஓகே ஓகே. அப்போ பல தேவைகளை இது பூர்த்தி செய்துன்னு சொல்ல வராங்க. கரெக்ட். அதோட இதுல பாராஃபின், சல்ஃபேட், சிலிகான் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஃப்ரீ ஃப்ரம் ஃபார்முலா. அது ரொம்ப முக்கியம் இப்போ. ஆமா. அப்புறம் ISO, GMP சர்டிஃபிகேஷன்லாம் கூட இருக்காம். இந்த GMP சர்டிஃபிகேட் குவாலிட்டி கண்ட்ரோலோட தயாரிக்கிறாங்கன்னு காட்டுது. இது ஒரு பியூட்டிஷியனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கஸ்டமர்ஸ் கிட்ட தைரியமா சொல்லலாம், நாங்க பயன்படுத்துற பொருள் தரமானது, பாதுகாப்பானதுன்னு. புரியுது புரியுது. சரி, ஒரு பியூட்டிஷியனோட நம்பகத்தன்மைய இது எப்படி அதிகமாக்கும்னு அவங்க சொல்றாங்க. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அவங்க சொல்றதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இது மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஃபேஷியல், பீல்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறதால அடுத்த ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ, இது பியூட்டிஷியனோட திறமைய காட்டுற மாதிரி இருக்குமே. கரெக்டாக சொன்னீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உடனடி ரிசல்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். போட்ட உடனே ஸ்கின் நல்லா சுத்தமா, பிரைட்டா, ஒரு க்ளோவோட தெரியுமா. கஸ்டமர்ஸ் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா இல்லையா? அந்த உடனடி ரிசல்ட்டுங்கிறது இப்போதைய காலகட்டத்துல கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். பார்த்த உடனே ஒரு திருப்தி வரணும். நிச்சயமா. அந்த உடனடி திருப்தி கஸ்டமர் நம்பிக்கையை கூட்டும். அவங்க திரும்ப திரும்ப வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும்னு கம்பெனி நம்புது. சரி, மூணாவதா வேற என்ன சொல்றாங்க? மூணாவதா இந்த ISO, GMP சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் அந்த ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல்ஸ் விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்றது. இதெல்லாம் சொல்லும்போது பியூட்டிஷியன் தரமான, பாதுகாப்பான சர்வீஸ் கொடுக்கறாங்கன்ற எண்ணம் கஸ்டமர்ஸ்க்கு வரும். இது ஓவராலா அவங்க கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுது. அப்போ ட்ரூஃபீல் கம்பெனி ஒரு பியூட்டிஷியன் கிட்ட இந்த ப்ராடக்ட்டை விற்கும்போது எதை முக்கியமா சொல்லி விற்கலாம்? அவங்களோட சேல்ஸ் அப்ரோச் எப்படி இருக்கலாம்? எப்படி சொல்றது? அவங்க கஸ்டமர் திருப்தியை பத்தி பேசுவாங்க. அது மூலமா பியூட்டிஷியனுக்கு என்ன லாபம்னு சொல்லுவாங்க. ஆயில் ஸ்கின், பெரிய போர்ஸ் இந்த மாதிரி காமன் பிரச்சனைகளுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ப்ரீ ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ணலாம், தனி மாஸ்கா யூஸ் பண்ணலான்னு அதோட பல பயன்பாடுகளையும் சொல்லலாம். ஆனா மெயின் பாயிண்ட் அந்த உடனடி ரிசல்ட்ஸ் தான். அதான் அவங்களோட கீ செல்லிங் பாயிண்டா இருக்குன்னு தோணுது. பார்த்த உடனே தெரியுற அந்த மாற்றம். சரி, இது நேரடியா விற்கிறதுக்கு. இதை தாண்டி பியூட்டிஷியன்ஸை அவங்க கஸ்டமரா ஆக்கிறதுக்கும் அவங்கள தக்க வைக்கிறதுக்கும் ட்ரூஃபீல் கம்பெனி வேற என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம்? சில நல்ல ஐடியாஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, மொத்தமா வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லனா அவங்களோட மற்ற ட்ரூஃபீட் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து பண்டில் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஆமா, அது நல்ல ஐடியா. அப்புறம் பியூட்டிஷியன்ஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணி காட்டுறதுக்கு சின்னதா டெமான்ஸ்ட்ரேஷன் சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அது பிராக்டிக்கலா இருக்கும். அப்புறம் ரெகுலரா வாங்குறவங்களுக்கு ஒரு லாயல்டி ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது கண்டிப்பா பண்ணலாம். இல்லனா இந்த ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமர்ஸ்க்கு நல்லா புரிய வைக்கிறது, எப்படி இதோட சேர்த்து வேற சர்வீசஸ் செல் பண்றதுன்னு ட்ரைனிங் மாதிரி கூட கொடுக்கலாம். நல்ல யோசனை. அதோட திரும்ப திரும்ப அந்த ISO, GMP, ஃப்ரீ ஃப்ரம் விஷயங்களை வலியுறுத்துறது முக்கியம். இது கஸ்டமர் சேஃப்டிக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு காட்டும். பியூட்டிஷியன்ஸும் நம்பிக்கை அந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆத மொத்தத்துல ட்ரூஃபீல் கம்பெனி சொல்றத வச்சு பார்த்தா இது கஸ்டமர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்க்கிற உடனடி ரிசல்ட்டையும் பியூட்டிஷியன்ஸ்க்கு அவங்க சர்வீஸோட மதிப்பையும் நம்பிக்கையும் உயர்த்துறதுக்கு உதவுற ஒரு டூல் மாதிரி பொசிஷன் பண்றாங்க. சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு ப்ராடக்ட் இல்ல, பியூட்டிஷியன்ஸோட பிசினஸ் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்க காட்ட நினைக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பியூட்டிஷியன்ஸா இருக்கிற உங்களுக்கு ஒரு கடைசி கேள்வி. ட்ரூஃபீல் சொல்ற இந்த உடனடி பொலிவு,
இந்த வாடிக்கையாளர் திருப்தி இதெல்லாம் உங்க சர்வீஸ்ல கொண்டு வந்தா அது உங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க தொழில் மேல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பையும் எப்படி மாத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்களை வச்சு இது உங்க சேவைக்கு ஒரு நல்ல சேர்ப்பா இருக்குமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.